ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் எடுத்திருக்கேன். காலையில் வந்து 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டேன். ஒரு 7 மணியாக இருக்கும். கிச்சனுக்கு வந்து சாப்பாடு உல வச்சுட்டு ஒரு சைடு வந்து பால் வச்சுருக்கேன், பருப்பு ஊற வச்சுருக்கேன், காய்கறி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வந்து சாம்பார் தான். கூட்டுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், மாவு எடுத்து வெளியே வச்சுருக்கேன். காலையில் தோசையும் சாம்பாரும் பிளான் பண்ணியிருக்கேன். காலையிலே காஃபி குடிச்சிட்டோன்னா அடுத்து வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளும் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் லேட்டாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த காஃபி குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் வந்து காலையிலே வந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலை செய்யலான்னு சொல்லிவிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து கேரட் பீன்ஸு நறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு சைடு அடுப்பில் வந்து சாப்பாடு கொஞ்சம் தான் வேக வேண்டியிருக்கு, கொஞ்சம் நேரத்தில் வடிச்சிடலாம். ஒரு சைடில் வந்து குக்கரில் பருப்பு ஊற வச்சு அது கொஞ்சோண்டு பூண்டு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் ஒரு சைடில். சாப்பாடு இறக்குனதுக்கப்புறமா வந்து இந்த கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு வந்து நம்ம தாளித்து விட்டுட்டோன்னா குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு மட்டும் வறுத்து கொடுக்கணும். அதனால் இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கிறத வந்து எடுத்து கொட்டி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம வந்து வேக விட்டுறலாம். அதுக்கப்புறமா தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ட்ரையாகவே அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா காய் வந்து அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். இந்த சைடு வந்து பருப்பு வெந்துருச்சு. கேரட்டு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் இன்றைக்கி. ஸோ அந்த காயெல்லாம் போட்டு சும்மா ஒரே ஒரு விசில் மட்டும் வைப்பேன் நான். அதனால் ஒரு 2 விசில் விட்டேன்னா நமக்கு வந்து முருங்கைக்காய்லாம் ரொம்ப அப்படியே குச்சி குச்சாக வந்துடும். அதனால் ஒரு விசில் கரெக்டாக விட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இறக்குனதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா மாங்காயும் போடுறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மாங்காய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அந்த மாங்காய் வேகிற வர விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த சைடில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே கடாயை வந்து கழுவிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு கடாயில் தாளித்து கொட்டுறதுக்கு சாம்பாருக்கு, இந்த சைடு வந்து பசங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. சாம்பார் ரெடி, கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக செஞ்சால் தான் பசங்களுக்கு வந்து காலையில் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட முடியும்னு சொல்லிவிட்டு கடகடன்னு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு தோசையும் சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டேன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான். அவங்களும் கிளம்புனோன்னே நானும் குளிச்சுட்டு நானும் வேலைக்கு கிளம்பணும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்